10 நிமிஷத்தில் மாங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணலாமா? அது எப்படிங்க பண்ண முடியும்? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாங்காய் சாதத்துக்கு தேவையான மாங்காய் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதில் என்னென்னா, இந்த மாங்காய் செய்வது இந்த சின்ன பல்லில் செய்வாதீங்க, இந்த பெரிய பல்லில் செய்வனா தான் நமக்கு மாங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம போட்டு வதக்கும் போதே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த பெரிய பல்லில் நம்ம சீவிக்கலாம். மாங்காய் சீவிட்டோம். இந்த பாருங்க, இது போல் செய்வீங்க நீங்கள். அப்போ தான் மாங்காய் சாதம் நல்லாயிருக்கும். மாங்காய் சாதத்துக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சால்ட்டு, தேவைக்கேற்ற பெருங்காயம், சீவி எடுத்து வச்ச மாங்காய், மரச்செக்கு, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன்னு ஊற்றிக்கலாங்க. இது அதிகமாக நம்ம இந்த மாங்காய் தொக்கு ஊற்றினா சாதம் பிசைஞ்சால் பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டுங்க சாதம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு போட்டுதான் உளுத்தம்பருப்பு. இது கம்மி தீயில் வச்சு செய்யுங்க, இதெல்லாம் கருகிடும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம திருவி வச்சுருந்தா மாங்காய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரையும் கம்மியான தீயில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நமக்கு எல்லாமே பதமாக வரும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு. இதில் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிடிக்கிறவங்க போட்டுங்க. முந்திரியும் போடலாம். அதில் நான் அதில் சேர்க்கல, வேணுன்றவங்க சேர்த்துங்க. இவ்வளோ வதங்கினா போதுங்க. இது ரொம்ப மாங்காய் வதங்கணும்னு இல்லைங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷம் மாங்காய் செய்வது தாங்க வேலை. தாளிப்பு ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் தொக்குக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாதம் ஆற வச்சுன்னு இருக்கிறோம். அதை இதில் போட்டு கலரிக்கலாங்க. கொஞ்சம் இதை ஆறட்டும். மாங்காய் தொக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாதம் போட்டுக்கலாங்க. வீட்டு அரிசி தான், புழுங்கல் அரிசி, டெய்லி சாப்பாட்டு வடிக்கிற அரிசி, அதையே நம்ம போட்டுக்கலாம். மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.